முல்லை நகர் மக்களுக்காக தாம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள முல்லை நகரில் ஸ்பாஞ்ச் பூங்கான்ற ஒரு விஷயத்தை கேவிபி பேங்க் அவங்களுடைய முயற்சினால கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கை அவங்க சூப்பராக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவங்க கூட இருந்து நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இந்த பார்க்கை வந்து நல்லபடியா செய்து முடிச்சிருக்காரு. ஸோ நேரத்தில் கேவிபி பேங்க்குக்கும் மற்றும் இங்க ஊழியர்களும் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதாவது வருங்காலம் அதை வந்து கருத்துல கொண்டு இந்த ஸ்பாஞ்ச் பார்க்ன்றது எப்படி உருவாயிருக்குன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு தண்ணியும் தேங்காத அளவு தண்ணியே வந்தாலும் அந்த தண்ணி இதுல இருந்து கீழ் வழியாக சென்று பக்கத்துல இருக்க அந்த ஏரியில வந்து கலக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் பார்க், ஃப்ளட்டட் ஜோன்ன்றதுனால இது ஒரு அட்வான்ஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நேரத்தில் அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேயர் துணை மேயர் புனங்கரிச்சுட்டு போயிருக்காங்க இந்த விழாவை, இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் குறை மட்டும் தானே பேசுறது வழக்கம். ஸோ அதனால குறை பேசுறாங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசா வந்து எடுத்துக்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்குது, ஏது நடக்குதுன்னு. நம்ம மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். தாமதமா வந்துட்டீங்க அப்படின்ட்டு கோவத்துல போயிருக்காங்க சார். அதாவது சார், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளா வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சென்னையில. ஸோ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவுல வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பும் போல அங்கிருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைம். ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் வந்து என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் வந்து தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாயிடுச்சு. ஸோ அதனால் மக்களே வந்து நம்மளை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. போன எதிர்கட்சியாக, அதாவது முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவங்களோட குறைகளை பேசணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ தாமதமாக வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னா அவங்களுக்கு தேவையில்லாத பெரிய பதிலடியாகவும் அது வந்து அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசுறது விமர்சிக்கிற அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு. தனியார் நிறுவனம் நடத்தின இந்த பார்க்கு 2 கோடியில சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சி கடந்த ஆட்சியில பண்ண இதை 2 கோடி பயனர்ல ஊழல் நடந்திருக்காங்க. அதுக்கு எஸ்டிமேட் கூட நடைபெற்ற பார்க்கில் நீங்க போய் அண்மையில திறந்து வச்சீங்க. 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் அந்த பார்க்கோட எஸ்டிமேட். நீங்க அதை போய் பார்த்துருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் அங்கே ஒண்ணுமே இல்லை. ஆனா 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் அங்கே செலவு பண்ணிருக்காங்க. நீங்களும் திறந்து வச்சிருக்கீங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து கடந்த அரசை வந்து விமர்சிக்கிறது தான் வழக்கம். இதுல ஊழல் பண்ணிருக்காங்க, நாங்க உண்மை கண்டறிவோம். நீங்க அதை கூட சொல்லலன்னு சொல்லிட்டு மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதை எப்படி பாருங்க? அதுதான் சார், அதுக்கும் வந்து மாநகராட்சியில இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்ற விஷயத்த நாங்க கட்டாயம் அதையும் வெளியே கொண்டு வரும். விரைவில் அதற்கான விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். மக்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த பல்லாவரத்துல இருந்த அந்த பூங்கால வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் சரியா தரமா வந்து இவங்க வந்து பண்ணல. அதற்கான காஸ்ட் வந்து அங்க எஃபிஷியண்டா செலவு ஆகல அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. விரைவில் அதற்கான விஷயமும் உங்கள் முன்னாடி, மக்கள் முன்னாடி என்ன நல்லா பண்ணியிருக்காங்களோ அதையும் நிரூபிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சு.